தான் பலிக்கும். யாரு மக்கள் நம்பினா அதுக்கு அது மேலேயே சில பேர் வெறியா இருப்பாங்க, எங்க மேல ரொம்ப நம்பிக்கையா இருப்பாங்க, அவங்களுக்கு நடக்கும். இப்ப இந்த நம்பாதவங்களுக்கு நடக்கும். சில பேர் எங்களை விரட்டி விட்டு இருப்பாங்க, எங்களை ஒரு வேசனம் பேசுவாங்க, அவங்களுக்கு பலிக்காது. பொதுவா கிறிஸ்தவங்களுக்கு பலிக்கவே பலிக்காது. திருப்பி சொல்லுங்க. கிறிஸ்தவங்களுக்கு பலிக்காது. இப்ப நாங்க என்னன்னு முயற்சி பண்ணி பார்த்தோம், கிறிஸ்தவ வீட்டுக்கெல்லாம் போய் சொல்லி பார்த்தோம், அது நடக்க மாட்டாங்க. ஐயா, உங்களுடைய வாழ்க்கையை பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, கடந்த கால வாழ்க்கையில எப்படி எல்லாம் நடந்துச்சு, எப்படி எல்லாம் நடந்தேன் அப்படின்னு. அப்ப நல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த நடுவுல சொன்னீங்க. ஏன்னா நைட்டு நீங்க உங்க ஆபீஸ்ல இருந்து, அதான் சுடுகாடு தானே உங்க ஆபீஸ், ஆபீஸ்ல இருந்து வெளியே வந்துட்டு தெருவுல போகும்போது ஒரு வீடா போறீங்க, அதான் தெருவுல போயிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு போறீங்க, கிறிஸ்துவங்க வீட்டுல மாத்திரம் அந்த மந்திரம் பலிக்காது, நம்புறவங்க பலிக்குது, நம்பாதவங்க வீட்டுல பலிக்காதுன்னு சொன்னீங்க. ஆனா விசேஷமா கிறிஸ்துவங்க வீட்டுல பலிக்காதுன்னு சொன்னீங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியுமா? அதாவது நாங்க கிறிஸ்தவர் அல்லாத வீட்டுக்கு போகும்போது சரி, அவங்க எந்த சாமி கும்பிடுறாங்களோ அந்த சாமி தான் நாங்க கும்பிடுறோம். ஓ சரி சரி. அது எங்களுக்கு சொல்லி கொடுத்துருது. ஓ சரி, அவங்கள பத்தி சொல்லி கொடுத்துருது, இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, ஏசாமியை நாங்க நம்புறது இல்ல, அது கும்பிடுறது இல்ல, அது எங்களுக்கு சொல்றது இல்ல. சரி, அப்ப கிறிஸ்துவுக்கு போய் கண்டாலே எங்களுக்கு எரிச்சலா இருக்கும். எப்படி திருடன் போலீஸை கண்டு பயப்படுறானோ அதே மாதிரி கிறிஸ்தவங்களை பார்த்த உடனே எங்களுக்குள்ள ஒரு பயம், எங்களுக்கு அறியாம ஒரு எரிச்சல், ஒரு பயம், ஒரு வேதனை வரும். அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவீங்க. எஸ்கேப் ஆயிடும், எங்களை வாய் சொல்ல முடியாது. சரி, அப்படி ஒரு சம்பவம் எனக்கு நடந்தது. என்ன, எப்படி நடந்துச்சு? ஒரு 74 75வது வருஷத்துல நான் முத எங்க அந்த தொழில் கத்துக்கிட்டு போகும்போது கேரளாவில் இல்ல கேரளாவில் பிழைக்க போயிருந்தோம். பிழைக்க போயிருக்கும்போது ஊரா அப்படி போகும்போது ஒரு தெருவில் நான் நைட்டு 2 மணி இருக்கும், சுடுகாட்டை போய் பூஜை பண்ணிட்டு முதல் தெருவு பாடிட்டு 2வது தெருவு பாடும்போது அந்த வீட்டுல நல்ல நல்ல பெரிய கார வீடு, அந்த கார வீட்டுக்கு வந்தோடனே என்ன இப்படி குடுக்குடு அடிக்கிறேன். அந்த அம்மா லைட்டு போட்டோன்னு நான் என்ன நினைக்கிறேன், சரி இந்த அம்மா முழிச்சிருக்கு, நீங்க வசம் பண்ணாம பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி இந்த குடுகுடு அடிச்சு. சரியா, இப்ப லைட் போட்டாங்கன்னா அவங்க கவனிக்கிறாங்கன்னு அர்த்தம். சரி, முழிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த சவுண்டே அவங்க முழிக்க வைக்கிறது தானே, அவங்க எந்திரிச்சு நான் சொல்ற கவனிய கேளுன்னு சொல்றதுக்கு மாதிரிதான். அந்த முந்தைய காலத்துல ஒரு துணியோ 8 முடிச்சு போட்டு வெளியே போடுவாங்க. முழிச்சு எனக்கு சொல்லுன்னு அர்த்தம். ஐயா நீங்க சொல்றது எனக்கு கேட்கணும் அப்படின்னா அது முடிச்சு போடுவாங்க. இந்த துணியை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க நல்லதா வாக்கு சொல்லுவோம், துணி எடுக்காட்டி அந்த குடும்பத்துக்கு சாபம்னு அர்த்தம். அடுத்த நாள் 1000 வாங்கிட்டு போயிடுவோம். அந்த வீட்டுல அது கழிக்கணும் இது கழிக்கணும் வாங்கிட்டு போயிடுவோம். அப்ப அந்த குடுகுடுப்பு அடிச்சா இந்த நரம்பு இழுத்து பிடிக்குது. இந்த கை வந்து ஒரு மாதிரி சாப்பிடாம இருந்தா எப்படி பிடிக்குதோ அது மாதிரி இந்த நரம்பு பிடிக்குது. பிடிச்சோன்னே சரி இந்த கையில இப்படி பிடிச்சி இப்படி ஆட்டு நான் வர மாட்டாங்க. சரி கொடுக்குற போயிடுச்சு சொல்ல பாக்குறேன், முழிச்சிருக்காங்களே சொல்லணும் ஏதாவது சொல்ல பாக்குறேன், வாயும் வர மாட்டாங்க. வாய் வரல, கதவு திறக்கல. நான் அந்த அம்மா லைட்டு மட்டும் எரியுது. நான் நினைக்கிறேன் உள்ள அந்த அம்மா ஜெபம் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் இப்ப அப்ப தெரியல, அடுத்த நாள் காலையில கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப அந்த அம்மா அந்த வாய் வரல, தூத்துன்னு திப்பிட்டு போயிட்டேன். அடுத்த வீட்டுக்கு பொண்ணு எப்ப மாதிரி ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் எனக்கு என்ன நினைக்கிறேன், இது ஒரு மந்திரவாதி வீடு போட்டு, நம்மளே மந்திரவாதி, நம்மளை விட ஒரு பெரிய மந்திரவாதி வீடு. இந்த வீட்டை நாளை காலையில இந்த மந்திரத்தை நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் காலையில எந்திரிச்சு நல்லா குளிச்சு நீங்க சொன்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றேன். அந்த வீட்டுக்கு வர்றேன். 10-11 மணி மந்திரவாதி வீட்டுக்கு வர்றேன். வந்தோடனே இப்படி குடுக்கிட்டு படிச்சு அந்த அம்மா கதவு திறக்கிறாங்க. வெளியில ஒண்ணு நல்லா கதவு திறந்த பிறகு அந்த அம்மாவை பார்த்துதான் நல்லா ஒரு விசுவாச முகம் நல்லா தெரியுது. சரி இந்த அம்மா கிறிஸ்தவரா இருக்காங்களே, நம்ம இந்த வீட்டுக்கு போகணும்னு போறேன். ஐயா வாங்கன்னு அந்த அம்மா கூப்பிடுது, அவங்களே கூப்பிடுறாங்க. சரி என்ன நடக்குன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி நான் பெரிய கெத்தா போய் உள்ள உட்காந்தா நல்லா வசனங்கள், நல்லா கிறிஸ்தவ குடும்பம் நல்லா தெரிஞ்சிருச்சு. அம்மா ஏமா உங்க வீட்டுக்கு என்ன கூப்பிடுறீங்க? இல்லையா எங்க வீட்டுக்கு ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னு சொன்னோம். அவங்க கேக்குறாங்க, எல்லா வீட்டையும் சொல்லிட்டே வந்தீங்க நான் கவனிச்சேன், எங்க வீட்டுக்கு மட்டும் நீங்க ஏன் சொல்லலன்னாரு. இல்லம்மா ஏதோ ஒரு சக்தி என்னை மீறின சக்தி என்னை பிடிச்சிருச்சு, பேச முடியல, அடிக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, நான் அப்படியே போயிட்டேன். இப்ப பகல்ல வர்ற ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதனால சொல்ல முடியலமான்னு. அந்த அம்மா ஸ்தோத்திரம் போட்டு ஜெபம் பண்ணி அப்படியே கண்களை கொஞ்சம் மூடிட்டு வந்து என்ன பார்த்தேன்னு, நீங்க ஆராதிக்கிற கடவுளை விட நாங்க ஆராதிக்கிற கடவுள் பெரியவர் அப்படின்னாங்க. எனக்கு அது விளையாட்டா தெரிஞ்சு, என்ன பெரியவர், நம்ம சக்கமா விடவா, நம்ம தேவனை விடவா அப்படி சொல்லி நாங்களாம் சொல்லிட்டே இருந்தோம். அந்த அம்மா சொன்னாங்க, இன்னைக்கு என்னாச்சு ஒரு காலத்துல உணர்வீங்க.
ஓ, அந்த அம்மா அந்த அம்மா சொன்னாங்க. இது நடந்த ஆண்டு எப்போ? கிட்டத்தட்ட ஒரு 14-15 வருஷத்துக்கு முன்னாடி, முன்னாடி. சரி சரி 13-14 வருஷத்துக்கு முன்னாடி, சரி. 74 to 75 நடந்திருக்காது. ஓஹோ, சரி. அப்ப அந்த அம்மா சொன்னதை நான் பெருசா நினைக்கல. ம். ஆனா அந்த அம்மா எனக்கு சரி போயிட்டு வாங்கன்னு நல்ல உதவியெல்லாம் செஞ்சாங்க. சாப்பாடு கொடுத்தாங்க, காய் கொடுத்து அனுப்புனாங்க. அடுத்து இயேசு நம்புங்கன்னு சொன்னாங்க. அவங்க முத சரி, இப்போ ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்கிறேன். கொள்ளுங்க. உங்களுக்கு கிறிஸ்துவங்களை பார்த்தாலே ஒரு எரிச்சலா இருக்கும் சொன்னீங்க. இப்போ உள்ளார போயிட்டீங்க, அப்போ ஒரு எரிச்சல் இருந்திருக்கும்ல உங்களுக்கு. என்னடா இவங்க கூப்பிடுறாங்க, பயம் இருந்தது, பயம் ஒரு பக்கம் இருக்கும். சரி, ஆனா அவங்க சாப்பாடு கொடுத்தாங்க. அந்த அம்மாவுடைய அன்பு என்னை நேசிச்சு, ரொம்ப அன்பா நேசிச்சாங்க. அதான் கிறிஸ்துவ அன்பு. அவங்க சில கிறிஸ்தவர்கள் வந்து பிசாசு ஆயுன்னு விரட்டி விட்டுருவாங்க, அவங்களதான் வைவுனாங்க. இந்த அம்மா எப்படி தெரியல, எங்களை ரொம்ப நேசிச்சாங்க. நல்லா சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஐயா உட்காருங்க, ரொம்ப அன்பா பேசுனதுனால அந்த அம்மா அன்பு என்ன. சரி சரி. சோ அப்ப வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு. அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வந்தாலும் என் மனசு வந்து அந்த வீட்டு மேலே இருந்துச்சு. இப்படி நேசிக்கிறாங்களே, நம்ம ஜனங்களை கூட இப்படி நேசிக்க மாட்டேன்றாங்களே, இப்படி அப்புறம் ஒரு ஆண்டவர் வந்து நல்ல தெய்வமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நாங்க அதை நம்பி சில கிறிஸ்தவ வீட்டுக்கு போவோம். அவங்க விரட்டி விட்டுருவாங்க, பிசாச போயின்னு கை நொண்டியா கால் நொண்டியா ஓடி போன்னு விரட்டி விட்டுருவாங்க சில கிறிஸ்தவங்கள். அப்படி செய்யறதுனாலதான் அந்த கிறிஸ்தவங்களை நாங்க வெறுக்கிறோம். இப்ப நான் இது மூலமா நான் என்ன கேக்குறேன்னா, அப்படி எங்க ஜனங்கள் கிறிஸ்தவ விட்டு வரும்போது தயவுசெய்து அவங்களை வெறுக்காம அவங்களை நேசித்து அவங்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லும் போது ஏத்துக்கிறாங்க. பொதுவா எல்லா மந்திரவாதிகளுக்கும் எல்லா கோடாங்கி மலைக்கும் ஏசாமி நல்லவர்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் எங்களுக்கு தெரியும். ஆனா எங்க பாரம்பரியத்துல விட்டு அந்த தொழில், வேற தொழில் இல்ல, வேற தொழில் இல்லாதனாலதான் எங்க ஜனங்கள் இன்னும் அதுக்குள்ள இருக்காங்களே ஒழிய, நீங்க தனிப்பட்ட முறையில் எந்த யாரு கேட்டாலும் சரி ஏசாமி மெய்யான தேவன்னு சொல்லுவாங்க. அதையா நீங்க சொல்ற விஷயத்துல சொல்லுங்க. ஏன்னா நீங்க வந்து கிறிஸ்தவர்களை பத்தி சொல்றதுனால என்னோட கருத்தை நான் சொல்றேன். சொல்லுங்க. ஏன்னா இப்ப நீங்க சில வீட்டுல ஒருத்தவங்க அக்செப்ட் பண்றாங்க, ஒருத்தவங்க எதிர்க்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு பயம். புரியுதா நான் சொல்றது? இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு தைரியம் இருந்துச்சு, ஆண்டவர் என் கூட இருக்காரு. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கலாம். இந்த மாதிரி உள்ளார வந்துட்டாங்கன்னா எதனா அவங்களுக்கு தெரியல, நம்மளுக்குள்ள இருக்கிற சர்வ வல்லவர் நம்மளை பார்த்து இவன் தான் ஓடுவான்னு தெரியல அவங்களுக்கு.